இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இன்னும் முடிந்த பாடில்லை. இன்னமும் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. நேத்திக்கு மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி அவங்க நம்முடைய ரிப்பன் பில்டிங் முன்னாடி உட்காந்துட்டாங்க மறுபடியும். தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், அதேபோல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம், அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டம் என எல்லாமே போராட்ட களமா மாறி இருக்கிறது. ஏன் இவ்வளவு அதிகப்படியான போராட்ட களமா மாறி இருக்கிறது தமிழ்நாடு? இந்த நிரந்தரம் இல்லாத ஒரு தன்மையை வந்து அரசியல்வாதிகள் உருவாக்கிட்டாங்க. எல்லாருமே வந்து தற்காலிக பணியாளர் இல்லைன்னா கான்ட்ராக்ட் விட்டுறது. அந்த கான்ட்ராக்டர் கிட்ட கூப்பிட்டு டெண்டர் முடிஞ்சவொன்னே ஒரு கமிஷன் வாங்கிக்கிறது. அப்போ அந்த கரப்ஷனு கமிஷன் இருக்கு, அதை வந்து ஊக்குவித்த காரணத்தினால நிறைய துறையில் ஏகப்பட்ட குளறுபடி. இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு சில டிபார்ட்மெண்ட், இபிலையுமே பெரிய பஞ்சாயத்து இருக்குது, காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இபியை பொறுத்தவரையிலும் ஒரு ஒரு இன்னைக்கு வந்து மின் தேவை அதிகமாக இருக்குது, மீட்டரோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, வோல்டேஜ் டிமாண்டு, இந்த கிலோவாட் எல்லாமே பல மடங்கு ஏறி போச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 20,000-30,000 பேர் வந்து பணியிடங்கள் காலியாக இருக்குது. அப்போ அந்த பணியிடங்கள் காலியாக இருக்கிறது மெயின்டெனன்ஸ் இருக்கும், போய் ரீடிங். இப்போ யாரும் வந்து யார் வீட்லேயுமே வந்து இபி மீட்டர் ரீடிங் எடுக்கிறது கிடையாது. முன்னாடி எப்படின்னா, நீங்கள் வந்து கரண்ட் பில்லு கட்டுறீங்க, அரசாங்கம் வந்து எதுவும் இனாமாக கொடுக்கல, அதுவும் இப்போ கரண்ட் பில்லு தொட்டால் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது அரசாங்கம் வந்து முன்னாடி வந்து காலகட்டத்தில் வந்து மீட்ரு கணக்கு எடுப்பாங்க, எழுதி கொடுப்பாங்க, நம்ம ஞாபகம் வச்சுப்போம், அதை போய் மாதம் கட்டுவோம். அப்போ சொன்னது என்ன, மாதத்துக்கு ஒரு வாட்டி கரண்ட் பில்லு வரும்னு சொல்லி சொன்னாங்க. இனி வரலாம் செய்ய இப்போ 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாதம் கரண்ட் பில் எடுக்கும்போது தேர்தல் வாக்குறுதியாக மக்கள்கிட்ட சொன்னது என்னென்னா, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இருக்கிறது மாதம் வரும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரீ கரண்ட் கொடுக்குறோம், அதனால் உங்களுக்கு கரண்ட் பில்லு குறையும்னு சொல்லி சொன்னது. செஞ்சது என்னன்னா கரண்ட் விலையை ஏற்றி விட்டது. இது இல்லாமல் ஸ்மார்ட் மீட்டர்னு ஒரு விஷயம், அது பார்க்குறது லைட்டாக குட்டி சேர்த்தா மாதிரியே இருக்கும். அது எப்படின்னா அதுவாக அது இஷ்டத்துக்கு ஓடும், அது அங்கோடு நிற்கல. அதுக்கப்புறமா வந்து ஸ்மார்ட் மீட்டரு கரண்ட்டுக்கு, ஸ்மார்ட் வால்வுன்னு சொல்லிட்டு தண்ணிக்கு, அதுவும் எப்படின்னா நமக்கு அவங்க தண்ணி தராங்க இல்லைங்களா, அந்த தண்ணிக்கு வந்து அது எவ்வளோ ஓடி சுற்றுதோ அதை வச்சு எப்படி இபி மீட்டருக்கு வசூல் வாங்குறாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் மீட்டரை நீர் தொட்டிக்கும் வைக்கிறாங்க. மெட்ரோ வாட்டர்லேயோ டுவாடுலேயோ தர தண்ணிக்கு ஆல்ரெடி வந்து எல்லாம் கேன் வாட்டருக்கு மாறிட்டு இருக்கிறாங்க. அதுவே ஒரு அவலம். ஒரு நல்ல முதிர்ச்சியான ஒரு சமுதாயம் என்பது தண்ணியை மக்களுக்கு நல்ல சுகாதாரமான தண்ணியை இலவசமாக தான் கொடுக்கணும். தண்ணின்றது கிட்டத்தட்ட தாய்ப்பாலுக்கு சமம். அந்த தண்ணியை கூட உருப்படியாக கொடுக்க முடியல.